நமச்சிவாய். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியின் அற்புதங்கள். நிறைய கர்ம வினைகள், கர்ம தோஷங்கள், இந்த நம்ம பிறப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அது எந்த ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரிதான், எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லா மதமும் ஒரு விஷயந்தான் சொல்லுது. இந்த பிறவி, இந்த பூமியில் நீ பிறந்திருக்க அப்படின்னா, பர்த் ஆகிட்ட அப்படின்னா சம்திங் கர்மா பாவதோஷங்கள் உனக்கு உண்டு. அது இங்கேயே காலி பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சுத்தமாக சேரு. அப்போ தான் உனக்கு பிறவாமை என்னும் பெருவரம் உண்டுன்னு சொல்லுது. அப்போது ஜென்மாந்திரத்தில் நாம் செய்த பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் ரெண்டுமே வச்சுப்போம். புண்ணியங்கள் நிறைய இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்க போகிறோம், நம்மளை யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பாவங்கள் இருக்கிறதால தான் நிறைய கஷ்டங்கள் வருது. மன கஷ்டம், மனக்குழப்பம், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லையா, நிறைய நோய்கள் படுத்தி எடுக்கிறது. ஒருத்தர் நல்லா சம்பாரித்து ஒரு பீரியடில் பீக்காக இருப்பாங்க, அடுத்த ஒரு 10 வருஷத்தில் சேர்த்து வச்ச எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு ஓட்டாண்டியாக நிற்பாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி அடைய முடியாது, தடை இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, சின்ன குழந்தையில உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆர்டிசம் ப்ராப்ளமாக வருது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆர்டிசம் ப்ராப்ளத்தோட அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு 10 வயசு வரலும் பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பெரிய பசங்களாக ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இதெல்லாம் பாவதோஷங்கள் தான். இப்போ இதில் நிறைய கேள்விகள் உலகம் முழுவதும் இருந்து நம்முடைய அன்பு பக்தர்கள் கமெண்ட் பாக்ஸில், ஃபோனில், இதெல்லாம் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி. இதெல்லாம் நீங்கள் ஒரு கொடுத்த கடன் வாங்க திரும்ப வருவதற்காக, எல்லாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது? சின்ன குழந்தைகளே கர்ப்பம் தரிக்கும் போதே, அந்த குழந்தை பிறக்கும் போதே சில குறைகளோடு பிறப்பது, அப்படின்னா கர்ப்பம் குழந்தை பிறக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, திருமண தடை, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் கேட்டால் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு செலக்ட் பண்ணி ஒரு 10-12 கொஸ்டின் மட்டும் இப்போ நாம் பதில் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் தனியாக உங்களுக்கு பயன்படும் வகையில், அதோட கூட அதுக்கு ரெமிடியும் அதுக்கு பரிகாரமும் சொல்ல போகிறோம். என்ன செஞ்சால் இது நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். கம்பெனி, தொழில் நிறுவனங்கள்லேருந்து, வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெமிடி சொல்ல போகிறோம். பார்க்கலாம், பாருங்கள். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்பதை விட ஒரு ஆசைன்னே சொல்லலாம். குலதெய்வம் நமக்கு இன்னும் பேசணும், குலதெய்வம் நமக்கு நல்லாசிகள் செய்யணும். ஒரு ஏழை எளிய மக்கள், பாமரமாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு எப்படியாவது குலதெய்வம் ஆசீர்வாதம் ஒன்று சாமி. குலதெய்வம் பேசலை சார், குலம் கூட தெரியாமல் இருக்கலாம், நாங்கள் எந்த குலம்னு கூட நீங்கள் நான் தேவரா, நாயுடுவா, முதலியாரா, உங்கள் குலம் கூட பிறப்பு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு டைட்டிலே. குலம் கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடாது. அப்படி குலதெய்வம் தெரியல அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி குலதெய்வ வழிபாடு செய்யும் வரை அந்த குடும்பத்தில் முன்னேற்றம் தடைபட்டு கொண்டே இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்காது. எவ்வளோதான் நீங்கள் ஆம்படியா மண்டாட்டி 2 பேரும், பசங்க, மாமனார் மாமியார் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாலும்
வேர்வை சிந்தினாலும் எவ்வளோ கடுமையாக உழைக்கிறோம் சாமி, ஆனால் கையில் 10 பைசா நிற்க மாட்டேங்குது. வீடு தங்கலை, வீடை விற்றுட்டோம், இடத்த விற்றுட்டோம். மாமனார் சொத்தெல்லாம் விற்றுட்டாரு, மாமனார் வீட்டு சொத்தே வரல, ஏமாற்றிட்டாங்க. இதெல்லாம் குலதெய்வ ஆசீர்வாதம் தான். குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, கர்ப்பம் தரிக்காமல் இருக்கிறது, ஆண் பெண் சேராமல் இருக்கிறது, அதே போல் வம்சம் தடைபடுவது, அப்புறம் ரெண்டுமே பொம்பளை பசங்களாக பிறக்கிறது, இதெல்லாம் குலதெய்வ வழிபாட்டில் குறை இருக்குன்னு அர்த்தம். இப்போது வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் நிம்மதி வேணும்? சாப்பாடு, நிம்மதியான சாப்பாடு, படுத்த உடனே தூக்கம், கடன் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், மாத்திரை சாப்பிடாமல், ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வாழ்ந்தோம்னா நீங்கள் தான் பணக்கார். உங்கள்கிட்ட காரு வேணாம், பங்களா வேணாம், வானாங்க. அதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகாமல், மாத்திரை சாப்பிடாமல், தேவையானது கூழை கூட கஞ்சி கூட குடிச்சிட்டு படுத்த உடனே ஒருத்தவன் தூங்கிட்டான்னா சார் அவன் பணக்காரன்னு அர்த்தம். அவன்தான் செல்வந்தன், அவன்தான் கோடீஸ்வரன். அந்த படுக்க உடனே தூக்கம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், பாக்கியம். எவ்வளோ தவம் பண்ணாலும் அது கிடைக்காது, பார்த்துக்கோங்க. அப்போது அந்த அந்த குடும்பம் அடுத்த இந்த மாதிரி இல்லை, மனசு ஒரே கவலையாக இருக்குது, மனசுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, மனசு ஒரே குழப்பமாக இருக்குது, மனசில் ஒரே பயமாக இருக்குது, எப்பையும் மனசு ஒரு பதபதைப்பாகவே இருக்குது, இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, மனசில் தேவையில்லாத பயங்கள், மெயினாக கஷ்டம், மன கஷ்டம். சார் நாம் இவ்வளோ சாமி கும்பிட்றோமே, அப்போ கூட ஏன் நம்ம இன்னும் குடும்பம் கஷ்டப்படுது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன். குலம் கூட தெரியாமல் இருக்கலாம், குல தெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடாது. அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி வழிபாடு செய்வீர்களே ஆனால் நீங்கள் வயோதிக பருவமாக கூட இருக்கலாம். நீங்கள் அலட்சியமாக சின்ன வயசில் சாமியே கும்பிட மாட்டேன்னு கூட உங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கலாம். சாமியே கும்பிட மாட்டாருங்க எங்கள் வீட்டுக்காரர், ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. வாலிப பருவம் வயதானுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நோய் நொடியை படுத்து படுக்கையாகும்போது தான் சாமி கும்பிடவே ஆரம்பிப்பாங்க. அப்போ இது எல்லாமே கர்மா விதி தான். இது எல்லாமே ஜாதகத்தில் தான் இருக்கும். ஜாதகத்தை பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். திமுறாக இருக்கிறது, சாமியே கும்பிட மாட்டேன்னு சொல்கிறது, விதண்டாவாதமாக பேசுகிறது, அப்படியே கௌரவமாக அப்படி கோபமாக பேசுகிறது, இதெல்லாம் தலை வணங்காமல் இருப்பது, இதெல்லாம் குலதெய்வம் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். குலதெய்வ வழிபாடு இல்லைன்னு அர்த்தம். குலதெய்வ நல்லாசிகள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ நல்லாசிகள் இல்லை என்றால் நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் அந்த முன்னுக்கு வர்றது தடைப்படும். குடும்பம், வம்சம் வளர்ச்சி தடைப்படும். பசங்களுடைய வளர்ச்சி, சார் நீங்கள் எப்படியாவது போங்க, பசங்க நல்லா இருக்கணும்ல, குடும்பம் நல்லா இருக்கணும்ல, பசங்களுக்கு எதிர்காலம் நல்லபடியாக அமையணும்ல. அப்போ பசங்க நல்லா இருக்கணும், உங்கள் வம்சம் நல்லா இருக்கணும்னா குலதெய்வ வழிபாடு முக்கியம். சரி, எனக்கு இந்த குலதெய்வம் தெரியல சாமி, ஒன்றும் பரவாயில்ல, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் பிரசன்னம் இருக்குது, உங்கள் ஜாதகம் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? தெரியாத குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி? புரியுதா? இப்படி கூட சொல்லலாம். இதுக்கு நம்ம இப்படி பேசினா கூட நம்ம சரிப்பட்டுறது. தெரியாத குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி? ஈஸியான வழிமுறை. அப்போ என்ன செய்யணும்னா பிறப்பு ஜாதகம். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ பிறப்பு ஜாதகத்தை மெயினாக நல்லா உடனே சரியாகணும், கரெக்டாக சரியாகணும். இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக வரணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன தசை நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது,
அது சுபருடைய தசையா அசுபருடைய தசையா, இந்த தசா நாதன் வந்து சிறப்பாக இருக்காரா, இன்னும் எத்தனை வருஷம் இந்த தசை இருக்குது, இதனால தான் நம்ம ஏமாந்தோமா, இதுதான் காரணமா, இல்லை வேறு ஏதேனும் யாராவது நமக்கு ஏதேனும் செஞ்சுருக்காங்களா, திசை மாற்றி விடப்பட்டிருக்கா, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் கிடைக்கும். புரியுதா? அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதில் நம்ம பணம் வருமா, அல்லது நீங்கள் இது எப்போ நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும், அது வரலாம் நம்ம எப்படி வெயிட் பண்ணுறதா, நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன செய்கிறது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிறப்பு ஜாதகம் பார்த்து அதற்குரிய ஆலய வழிபாடுகளோ, இல்லை வீட்டில் ஏதேனும் விரதம் இருக்கிறதா, இல்லை வீட்டில் ஏதேனும் பரிகார ஹோமங்கள் செய்கிறது, யாகங்கள் செய்கிறது, மெயினாக வீட்டில் ஏதேனும் ஒரு கணபதி ஹோமமாவது செய்யணும். அப்போ இது எல்லாத்துக்கும் முடியும். இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து அதற்குரிய பரிகாரங்களும் செய்வீர்களேயானால் இது நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஆலய பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ ஒரு குற்றம் ஒரு தோஷம் ஏற்பட்டது தப்பு கிடையாது. இது வந்து நீங்கள் இதுக்கு தான் பிறந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி குற்றம் நடக்கணும், தோஷம் நடக்கணும், கஷ்டம் ஏற்படணுங்கிறது தான் விதி. ஆனால் அது பூரணமாக கடைசி வரணும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுங்கிறது விதி கிடையாது. அது புத்திசாலித்தனமும் கிடையாது, அது தண்டனையும் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களில் இருந்து நீங்கள் உடனே விடுபட வேண்டுமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எந்த ஆலயம் வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றி மேல் வெற்றி பெறலாம், மெயினாக நிம்மதியாக இருக்கலாம். தப்பு கிடையாது. நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி.